ஒரு அடர்ந்த காட்டில் முயல் ஒன்று நடந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது யானை ஒன்று மூங்கில் குருத்துகளை சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்த முயல் அருகில் சென்றது. யானை அண்ணே, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல என்று கேட்டது. தன் காலுக்கு அடியில் இருந்த முயலை அலட்சியமாக பார்த்தது யானை. கால் நகமளவுக்கு கூட இல்லாத நீ எல்லாம் என்கிட்ட பேசுற அளவுக்கு வந்துட்டியா? கடுமையாக கேட்டது யானை. முயலின் முகம் வாடி போனது. ஏன் யானை என்ன தன்னிடம் இப்படி பேசியது என்று யோசித்தபடி நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஏரியின் அருகில் வாழும் அக்காவிடம் கேட்கலாம் என்று சென்றது. முதலையக்கா சத்தம் கேட்டு தண்ணீருக்குள் இருந்த முதலை எட்டி பார்த்தது. முயலிடம் நீயா என்னை கூப்பிட்டது என்று கேட்டது. ஆமாம் அக்கா என்றது முயல். அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் முதலை, என் கண்ணளவு கூட இல்லாத உன்னிடம் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை என்று யானையை விட கடுமையாக கூறிவிட்டு சென்றது முதலை. முயலின் சோகம் அதிகமானது. மீண்டும் முதலையை அழைத்தது. அக்கா, நான் உருவத்தில் வேண்டுமானால் உங்களை விட சிறியவனாக இருக்கலாம். ஆனால் உங்களை விட பலம் வாய்ந்தவன். வேண்டுமானால் என்னிடம் மோதி பாருங்கள் என்றது முயல். முதலைக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. இருந்தாலும் ஒப்புக்கொண்டது. ஒரு நீளமான கயிற்றை எடுத்து முதலையிடம் கொடுத்தது. ஒரு முனையை கடித்து கொள்ளுங்கள், நான் இன்னொரு முனையை பிடித்து இழுக்கிறேன். நான் இழு என்று சொன்னதும் நீங்கள் இழுக்க வேண்டும் என்று காட்டிற்குள் ஓடியது. யானையையும் அதேபோல் போட்டிக்கு அழைத்தது. யானையும் சிரித்து கொண்டே, நான் ஒரு இழுத்தால் நீ காணாமல் போய்விடுவாய் என்று போட்டிக்கு ஒப்புக்கொண்டது. யானையிடம் கயிற்றின் ஒரு முனையை கொடுத்துவிட்டு ஓடி சென்று ஒரு புதருக்குள் ஒளிந்தது. இழு என்று சொன்னதும் இரண்டும் இழுக்க ஆரம்பித்தது. இரண்டிற்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. முயலுக்கா இத்தனை வலிமை என்று எண்ணியது. இரண்டு விலங்குகளும் வேகமாக இழுத்தன. முதலைக்கு தண்ணீரை விட்டு வெளியில் வருவது போல் இருந்தது. யானைக்கு தும்பிக்கையே அந்து விழுந்துவிடும் போல் இருந்தது. பட்டென கயிறு இரண்டாக அறுந்தது. அங்கிருந்த மரத்தின் மீது மோதி யானையின் தலையில் அடிபட்டு வீங்கியது. முதலை அங்கிருந்த கல் மீது மோதி சிராய்த்து கொண்டது. முயலின் திட்டம் புரியாமல் அதன் உருவத்தை வைத்து எடை போட்டு விட்டோமே என்று நொந்தபடி யானையும் முதலையும் அதனதன் வேலையை பார்க்க சென்றது.